அன்பு தமிழ் நெஞ்சங்களே, கதையை கேளுங்கள், கருத்தை சொல்லுங்கள். நான் 22 வயதேயான இளம்பெண். ஏழை குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா ஒரு எழுத்தர். மிக குறைவான சம்பளம். அம்மா சிறு தையல் வேலை செய்கிறார். இவ்வளவு கஷ்டத்திலும் என்னை டிகிரி படிக்க வைத்தார்கள். நானும் நன்கு படித்து முதல் வகுப்பில் தேறினேன். வேலைக்கும் சென்றேன், நன்கு சம்பாதித்தேன். அப்போதுதான் எனக்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் மணமகன் வந்தார். வரதட்சணை எதுவும் வேணாம் என்றும் திருமண செலவு கூட அவர்களே செய்து கொண்டார்கள். திருமணம் முடிந்து அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். அவர் என்னிடம் அன்பாகத்தான் இருந்தார். ஒரு மாதத்தில் அவர் வெளிநாடு சென்றார். அவ்வப்போது போன் செய்வார். கடமைக்கு பேசுவார். என் மாமனார் ஆணாதிக்கவாதி. அவர் முன் உட்காரக்கூட அனுமதிக்க மாட்டார். தினமும் 4 மணிக்கே எழ வேண்டும். வாசல் வராண்டா அனைத்தும் பெருக்கி தண்ணீர் தெளிக்க வேண்டும். குளித்து விட்டுதான் சமைக்க வேண்டும். மதியம் தூங்கினால் பீடை வரும் என கூறுவார். கணவர் சென்ற பிறகு எனது அறைக்கு இரவு தூங்க மட்டுமே செல்ல வேண்டும். மற்ற சமயங்களில் எனது மாமியார் படுக்கை அறையில்தான் இருக்க வேண்டும். எனது மாமியார் மூட்டு வழியால் அதிகம் நடக்க மாட்டார். அவருக்கு நான் தான் எல்லாம் செய்ய வேண்டும். இதற்கு முன் இருந்த வேலைக்காரியை கூட நீக்கிவிட்டார். கேட்டால், வீட்டில் நீ சும்மா தானே இருக்கிறாய், செய் என்கிறார். ஒரு நாள் வாக்குவாதம் அதிகரிக்க நான் கணவரிடம் முறையிட்டேன். அப்போதுதான் அவர்கள் உண்மை முகம் தெரிந்தது. அவர்கள் என்னை வீட்டை கவனிக்கவும் மாமியாரை பார்த்து கொள்வதற்கும் தான் திருமணம் செய்திருக்கிறார்கள். என் கணவரோ என்னிடம் நேரடியாகவே, நீ எனக்கு ஏற்றவள் இல்லை, என் அப்பா சொன்னதற்காக தான் திருமணம் செய்தேன் என முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டார். மாமனாரோ, நான் சொல்வதை கேட்டால் இங்கே இருக்கலாம், இல்லை என்றால் வெளியில் போ என்கிறார். வாழ்க்கை சூனியமானது. வழக்கு போடக்கூட பண வசதி இல்லை. இப்போதுதான் இந்த சகோதரி இலவச சட்ட ஆலோசனை மையம் சென்று பார்க்க சொன்னார். இப்போது விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன். நான் இப்போது சென்னையில் விடுதியில் தங்கி பிபிஓவில் வேலை செய்து வருகிறேன். குறைந்த சம்பளமே ஆயினும் நிம்மதியாக இருக்கிறேன். வழக்கு முடிவு என்னவாகும் என தெரியவில்லை. பணக்காரர்களுக்கு ஏழை என்றால் எப்போதுமே இளக்காரம்தானா? பதில் கிடைக்குமா மக்களே? நான் செய்தது தவறா? நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? சமூகத்தின் பார்வையில் நான். நன்றி.